இடைத்தேர்தலால் தற்போது சென்னை ஆர்கே நகர் தொகுதி களை கட்டி வருகிறது. இதனால் பிரதான கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் அனைவரும் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதில் சிலர் நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் அள்ளி வீசியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த தொகுதி மக்கள் பொதுவாக எங்கள் தொகுதியில் காலம் காலமாக இருக்கும் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைத்தாலே ஆர்கே நகர் தொகுதி முன்மாதிரியாக மாறிவிடும். ஆனால் அந்த பிரச்சனைகளை இந்த தொகுதியிலிருந்து வென்ற எந்த எம்எல்ஏக்களும் இதுவரை செய்யவில்லை என்று சொல்லும் அவர்கள் கீழ்கண்ட அந்த பிரச்சனைகளை பட்டியலிடுகின்றனர். ஆர்கே நகர் தொகுதியில் குடிநீரில் கால்வாய் நீர் கலந்து வருவது, சில இடங்களில் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாதது, வாகன நெரிசலால் மக்கள் அவதிப்படுவது, சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுவது, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதுமான அளவுக்கு மருத்துவர்களும் பணியாளர்களும் இல்லாமல் இருப்பது, முதியோர்களுக்கு முறையாக ஓய்வூதியம் வழங்கப்படாதது, ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்கள் சரியாக வழங்கப்படாதது, ரயில்வே டிராக்குகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது, ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட கொடுங்கையூர் குப்பைமேட்டால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவது, உயர்கல்விக்கான வசதிகள் இல்லாதது, தொழிற்பயிற்சி கூடம் இல்லாதது, தொழிற் நிறுவனங்கள் இல்லாதது, மீன்பிடி துறைமுகம் நவீனப்படுத்தப்படாமல் இருப்பது, பொதுவாக பெண்கள் குடிசை தொழிலையே நம்பியிருப்பது, பொருளாதார அடிப்படையில் மக்கள் வஞ்சிக்கப்படுவது, ஆர்கே நகர் தொகுதியில் தெருநாய்களும் வெறிநாய்களும் கட்டுப்படுத்தப்படாமல் வலம் வருவது, தொற்றுநோய் மருத்துவமனை பராமரிப்பின்றி இருப்பது, கொடுங்கையூர் குப்பைமேட்டால் யானைக்கால் வியாதியும் தோல் வியாதியும் ஏற்படுவது, பராமரிப்பின்றி மின்கம்பங்கள் கீழே விழும் நிலையில் இருப்பது, மழை வெள்ள பாதிப்பின் போது மின்கசிவால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகமாவது, ஐஓசியிலிருந்து சென்னை துறைமுகம் வரை எண்ணெய் குழாய்கள் பூமிக்கு மேலேயே அமைக்கப்பட்டிருப்பது, ஆர்கே நகர் தொகுதியின் உட்புற பகுதிகளில் சிக்னல் இல்லாததால் விபத்துக்கள் அதிகம் ஏற்படுவது, கிராமங்களில் தெருவிளக்கு மின்கம்பிகள் மேலே இருப்பதை போன்று இங்கேயும் இருப்பது, ஆர்கே நகர் தொகுதியில் சிறுவர்கள் விளையாடவும் பொதுமக்கள் பொழுதுபோக்கவும் பூங்காக்கள் இல்லாதது, தற்போதைய உடற்பயிற்சி கூடங்கள் லாரி பணிமனையாகவும் மாநகராட்சி மண்டலமாகவும் மாறியிருப்பது போன்ற பிரச்சனைகளை முன்வைக்கும் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளராவது இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரா என்ற கேள்வியுடன் காத்திருக்கின்றனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.